Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து திருப்போம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டய சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசமபாகம் எல்லாம் நாம் கொடுக்கும் ஒரு கடன் அல்ல. தேவனத்திலே நாம் ஏதோ ஒரு நம்ம கடமையை செலுத்துகிறோம், கடனை செலுத்துகிறோம் என்றல்ல. தசமபாகத்தை கொடுக்கும் போது, காணிக்கையில கொடுக்கும் போது நாம் விதைக்கிறோம். அதை குறித்து 3 காரியங்கள் சொன்னேன். ஒன்று, விதைப்பு அறுப்பில் 3 அற்புதமான காரியங்கள் இருக்கிறதாம். அது என்னவென்றால், முதலாவது, தேவன் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரம். God is my source. இரண்டாவது கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்திலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுல ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 7 காரணங்களை சொன்னேன். 2 காரியங்கள் ஏற்கனவே சொன்னேன். ஒன்று, ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு விவசாயி ஒரு பெரிய விளைச்சலை உண்டு பண்ண வேண்டும் என்றால், அவன் பிழைக்க வேண்டும் என்றால், அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அவனுக்கு ஒரு விளைச்சல் உண்டாக வேண்டும் என்றால், அவன் இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, விவசாயி பூமிக்கு கொடுத்தால் ஒழிய பூமி ஒன்றும் அவனுக்கு கொடுக்காது. 2வது காரியம், ஜெபனா வெறும் கேட்டு வாங்கிக்கிறது அல்ல. ஜெபத்துல கூட முதல்ல கொடுக்கணும், அப்புறம் தான் பெற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதோடு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு வெறும் விண்ணப்பத்தை தெரியப்படுத்துறது இல்ல, ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்துங்கள். அப்ப ஜெபத்துல ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல ஒன்றை கொடுத்தாக வேண்டும். அது என்ன? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தை கொடுக்கும் போது என்ன அர்த்தம்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்று தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எனக்கு போதுமானவரும் போதுமானவருக்கு அதிகமா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது நாம் என்ன சொல்லுகிறோம்? நம்முடைய விசுவாசத்தை நாம் அவிழ்த்து விடுகிறோம், நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். இல்லைன்னா ஜெபம் வேலை செய்யாது. பெற்றுக்கொண்ட பிறகு ஸ்தோத்திரிக்கிறது சரி கிடையாது. பெற்றுக்கொள்ளும் முன்னாடியே கேட்கும் போதே ஸ்தோத்திரத்தோட தான் கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்ப ஜெபத்திலையும் ஒரு ஸ்தோத்திரத்தை கொடுத்தாதான் அங்கே ஆசீர்வாதங்கள் ஜெபத்தின் மூலமாக உண்டாகிறது. 3வது, நீங்கள் கொடுத்தாலுடைய தேவன் உங்களுக்கு அதை பெருக்கி தர முடியாது. நீங்க எதை கொடுக்கிறீர்களோ அதைத்தான் அவர் பெருக்கி தர முடியும். பாருங்க, நாம் ஒன்றை கொண்டு வருகிறோம், அவர் அதை நமக்கு என்ன பண்றாரு? பெருக்கி தருகிறார். நம்மிடத்துல இருக்கிறத கொடுக்கிறோம், அவர் நமக்கு அதை ஆசீர்வதித்து அதை பெருக்கி தருகிறார். அதுதான் 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்த அந்த சம்பவத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த சிறுவன் 5 அப்பத்தை 2 மீனை ஆண்டவற்றை கொடுக்கிறான். ஆண்டவற்றை கொடுக்கும் போது அந்த சிறுவனுடைய அந்த ஆகாரத்தை வைத்து 5000 பேர் அன்றைக்கு போஷிக்கப்பட்டார்கள். அவன் கொடுத்தான், கொடுத்ததை பெருக்கி தந்தார். யாரும் கொண்டாந்து கொடுக்கலன்னா அவர் எதை வச்சு பெருக்கி தருவார்? கொடுத்தால்தான் அதை வைத்து பெருக்க முடியும் என்கிறது ஆண்டவருடைய மாறாத பிரமாணமாயிருக்கிறது. நாம் கொடுக்கும் போது அது பெருக்கி பல மடங்காக நமக்கு திரும்பி வருகிறது. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம் அல்லவா, நல்ல நிலத்தில் வளர்ந்த விதை எப்படி விளைஞ்சுதான் 30, 60, 100 பல மடங்கு பெருகுகிறது. கோதுமை மணி நிலத்தில் விழாவிட்டால் அது தனித்திருக்கும், அது விழுந்து அது உள்ள சாக வேண்டும், அந்த நிலத்துக்குள்ள அது புதைக்கப்பட வேண்டும், அப்புறம் தான் அதுல இருந்து கிளம்புகிறது. பாருங்க, அதுல இருந்து அந்த ஒரு கோதுமை மணியிலிருந்து கிளம்புகிறது, பெரிய கதிரே கிளம்புகிறது, ஒரு பெருக்கம் உண்டாகிறது. அது தேவனுடைய பிரமாணம். அது ஏன் எப்படின்னு நம்ம கேட்க முடியாது. இப்படிதான் பூமியை இயங்கி கொண்டு வருகிறது. நான் சொன்னேன் அல்லவா, ஆதியாகமம் 8:28 சொல்லுகிறது, பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் தேவன் இந்த உலகத்தில் அப்படியே வச்சுட்டார். இப்படிதான் ஏங்க போகிறது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதன்படி நடந்தால்தான் செழிப்பு, இதன்படி வாழ்ந்தால்தான் ஆசீர்வாதம். நாம் கொடுக்காவிட்டால் பெருக்கி தருவதற்கு கர்த்தரிடத்தில் ஒன்றுமே கிடையாது. அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். பெருக வேண்டும், பல மடங்கு பெருக வேண்டுமே அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அநேக தேவைகள் அவளை வாட்டி வதைக்கிறது, அநேக தேவைகளால் அவருடைய வாழ்க்கை நிறைந்து இருக்கிறது. பெருக்கம் ஏற்பட வேண்டும், ஒரு இன்க்ரீஸ் உண்டாக வேண்டும். அந்த இன்க்ரீஸ் எதிர்பார்க்கிறாங்க. எதை வச்சு இன்க்ரீஸ்? நாம் கொடுக்கிறதை வைத்துதான் இன்க்ரீஸ் உண்டாகிறது. அந்த சிறுவன் அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் அவனே சாப்பிட்டு அன்னைக்கு போயிருந்தான்னா நிச்சயமா இன்க்ரீஸ்
உண்டாயிருக்காது. அன்னைக்கு அவனும் சாப்பிட்டான், எல்லாரும் சாப்பிட்டாங்க, மீதி 12 கூட மீந்தது. நான் எப்பவுமே சொல்றேன், அந்த 12 கூட எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. கண்டிப்பா அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கும். கத்த சொல்லிப்பா, இந்த பையன் தான் கொடுத்தான் 5 அப்பத்தி 2 மீன், அவன் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அம்மா அப்பா எல்லாம் ஆணு வாயை பொழுது பார்த்துருப்பாங்க, என்னப்பா இது, ஒண்ணு இல்ல, இந்த 5 அப்பத்தி 2 மீன் அவர்கிட்ட கொடுத்தேன், 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு பிறகு மீதி இங்க கொடுத்து அனுப்பிச்சாரு. 12 கூட நிறைய மீந்தது. கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் பேர்ல விசுவாசத்தை நாம் காண்பிக்கிறோம். அற்புதங்கள் அங்க நடக்க ஆரம்பிக்கிறது, பெருக்கம் ஏற்படுகிறது. நாம் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கு அதிகமாக கர்த்தர் நமக்கு பெருக்கி தருகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்ப கொடுத்தால்தான் அதை வைத்து தேவன் பெருக்கி தர முடியும். இதுதான் 3வது காரியம். நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்கிறதுக்கு 3வது காரியம். கொடுக்காவிட்டால் பெருக்கி தர்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் சொல்றார், நீ தான் ஆரம்பிக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம் பாருங்க, கிறிஸ்தவர் பண்ற பெரிய தப்பு, கர்த்தர் கையில தாங்க இருக்குது எல்லாம். கர்த்தர் கையில எல்லாம் இல்ல. கர்த்தர் சொல்ல, நீ ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்டிங் சுவிட்சை உங்க கையில கொடுத்திருக்கிறேன். அப்புறம் எதுக்கு விசுவாசம்? ஒருவன் கர்த்தரிடத்துல வந்தா விசுவாசத்தோட வர வேண்டும், விசுவாசத்தோட கேட்க வேண்டும், விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, சுவிட்சை உங்க கையில கொடுத்துட்டேன், நீ அதை ஆபரேட் பண்ணி விசுவாசத்தை நீ செயல்படுத்து. அநேகருக்கு பயம் பாருங்க, அடிக்கடி சொல்ற போல மூச்சை விடுறதுக்கு பயம். ஏன்னா மூச்சை விட்டா அடுத்த மூச்சை வாங்க முடியுமான்னு தெரியாது. அப்படின்னா என்ன பண்றது? அப்படிப்பட்ட ஆளை ஒண்ணுமே பண்ண முடியாது. மூச்சை விட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறோம், எப்பவுமே அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்பிக்கையோட விடுறோம், திருப்பி கிடைக்கும்னு பாக்குறோம், கண்டிப்பா கிடைக்குது இல்லையா? அதுதான் வாழ்க்கையின் அடிப்படை. இதே அதுதான் அடிப்படை, அஸ்திபாரமே அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்ன பண்ணுகிறது? கொடுக்கிறது, பெருக்கத்தை எதிர்பார்க்கிறது. அப்ப கொடுக்காமல் ஒன்றை பெருக்கி தர முடியவே முடியாது. அதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும்.